வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மோட் ஸ்டாக்ஸ் என்ற சொல் வலுவான பிராண்ட் அங்கீகாரம், செலவு நன்மைகள், ஒழுங்குமுறை தடைகள் அல்லது நெட்வொர்க் விளைவுகள் போன்ற நிலையான போட்டி நன்மையை கொண்ட நிறுவனங்களை குறிக்கிறது. அவை போட்டியாளர்களிடமிருந்து அவற்றை பாதுகாக்கின்றன. நிஃப்டி பிரைவேட் பேங்க் குறியீட்டில் சில வங்கிகள் அவற்றின் வலுவான சந்தை நிலை, வலுவான நிதி மற்றும் நீண்டகால வளர்ச்சி திறன் காரணமாக தனித்து நிற்கின்றன. நிஃப்டி பிரைவேட் பேங்க் குறியீட்டில் ஒவ்வொரு மோட் தனியார் வங்கியின் விரிவான விளக்கம் இங்கே அவற்றின் போட்டி நன்மைகள், நிதி வலிமைகள், அபாயங்கள் மற்றும் வளர்ச்சி இயக்கிகளை உள்ளடக்கியது ஆகும். 1. HDFC வங்கி. மறுக்க முடியாத லீடிங் கீ மோட் ஃபேக்டர்ஸ். பிராண்ட் மற்றும் டிரஸ்ட் பிரீமியம் வாடிக்கையாளர் தளத்துடன் இந்தியாவில் மிகவும் நம்பகமான தனியார் வங்கி ஆகும். குறைந்த விலை வைப்பு தொகைகள், நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு 38 விழுக்காடு. நடப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகளின் அதிக பங்கு நிதி செலவுகளை குறைக்கிறது. மிகப்பெரிய விநியோகம், 8000+ கிளைகள், 20000+ ஏடிஎம்கள் மற்றும் வலுவான டிஜிட்டல் வங்கி. HDFC வங்கி மொபைல் பேங்கிங். பன்முகப்படுத்தப்பட்ட கடன் புத்தகத்தை கொண்டது. சில்லறை விற்பனை, வீட்டுக் கடன்கள், கிரெடிட் கார்டுகள், கார்ப்பரேட் மற்றும் SME கடன்களுக்கான சமநிலையான வெளிப்பாடு. இணைப்புக்கு பிந்தைய சினர்ஜிஸ். HDFC லிமிடெட் உடனான இணைப்பு அடமான கடனை வலுப்படுத்துகிறது. நிதி வலிமை. நிதியாண்டு 2024. நிகர வட்டி வரம்பு 3.6 முதல் 3.8 விழுக்காடு வரை. சொத்தின் மீதான வருமானம் 1.9-2 விழுக்காடு சிறந்தது. மொத்த செயல்படாத சொத்து 1.2 விழுக்காடு சகாக்களிடையே மிக குறைவு. அபாயங்கள். HDFC லிமிடெட் இணைப்பு ஒருங்கிணைப்பு காரணமாக குறுகிய கால அழுத்தம். டிஜிட்டல் வெளியீடுகளில் RBI கட்டுப்பாடுகள் தற்காலிக பிரச்சினை. வளர்ச்சி இயக்கிகள். கிரெடிட் கார்டுகள் மற்றும் பாதுகாப்பற்ற கடன்கள், அதிக விகித வணிகம். கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற விரிவாக்கம், குறைவான ஊடுருவல் சந்தைகள். 2. ICICI வங்கி. டிஜிட்டல் மற்றும் சில்லறை விற்பனை அதிகார மையம். கீ மோட் ஃபேக்டர்ஸ். சிறந்த டிஜிட்டல் வங்கி. iMobile செயலி அதிக மதிப்பீடு பெற்றது. பே லேட்டர் SME-களுக்கான இன்ஸ்டபிஸ். வலுவான சில்லறை விற்பனை கவனம். சில்லறை கடன்களில் வீடு, ஆட்டோ, தனிநபர் கடன்கள். ஆரோக்கியமான சொத்து தரம். செயல்படாத சொத்துக்கள் கணிசமாக குறைக்கப்பட்டன. மொத்த செயல்படாத சொத்து 2.4 விழுக்காடு. கார்ப்பரேட் வங்கி மறுமலர்ச்சி. கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களிடமிருந்து வலுவான கட்டண வருமானம். நிதி வலிமை. நிதியாண்டு 2024. நிகர வட்டி வரம்பு 4.3 விழுக்காடு. சில்லறை விற்பனை கவனம் காரணமாக மேம்படுகிறது. சொத்தின் மீதான வருமானம் 1.8 விழுக்காடு. நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு விகிதம் 40 விழுக்காடு. அபாயங்கள். சற்று அதிக பாதுகாப்பற்ற கடன்கள் புத்தகத்தில் 11 விழுக்காடு. டிஜிட்டல் கடன் வழங்குவதில் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து போட்டி. வளர்ச்சி இயக்கிகள். செல்வ மேலாண்மையில் விரிவாக்கம். ICICI தனியார் வங்கி. SME மற்றும் தொடக்க வங்கி, வேகமாக வளரும் பிரிவு. 3. கோடக் மஹிந்திரா வங்கி. உயர்தர கன்சர்வேடிவ் வங்கி. முக்கிய காரணிகள். சிறந்த சொத்து தரம், மொத்த செயல்படாத சொத்து 1.7 விழுக்காடு. கன்சர்வேடிவ் காப்பீட்டு திட்டம். அதிகபட்ச நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு 53 விழுக்காடு. தொழில்துறையில் நிதியின் மிக குறைந்த செலவு. செல்வ மேலாண்மை தலைவர். நைகள் மற்றும் தனியார் வங்கியில் வலுவான கவனம். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு. கோடக் 811. கீநாட் டிஜிட்டல் முதலீடுகள். நிதி வலிமை. நிதியாண்டு 2024. நிகர வட்டி வரம்பு 5.2 விழுக்காடு சகாக்களிடையே அதிகபட்சம். சொத்தின் மீதான வருமானம் 2.1 விழுக்காடு சிறந்த லாபம். ஈக்விட்டி மீதான வருமானம் 15 விழுக்காடு. அபாயங்கள். புதிய வாடிக்கையாளர் சேர்க்கைக்கான பீன் கட்டுப்பாடுகள் இப்போது நீக்கப்பட்டன. உடன் ஒப்பிடும்போது மெதுவான கிளை விரிவாக்கம். வளர்ச்சி இயக்கிகள். பிரீமியம் வங்கி, தனியார் மற்றும் செல்வ வாடிக்கையாளர்கள். கிரெடிட் கார்டுகள் மற்றும் நுகர்வோர் கடன்கள், அதிக விகிதம். 4. ஆக்சிஸ் வங்கி திருப்புமுனை கதை. முக்கிய காரணிகள். மேம்பட்ட சொத்து தரம். மொத்த செயல்படாத சொத்து 2 விழுக்காடு ஆக குறைந்தது 2018 5 விழுக்காடு இலிருந்து. வலுவான சில்லறை மற்றும் நிறுவன கலவை. சமப்படுத்தப்பட்ட கடன் புத்தகம். டிஜிட்டல் புஷ். ஆக்சிஸ் மொபைல் பர்கண்டி HNI-களுக்கு ஃப்ரீசார்ஜ் ஒருங்கிணைப்பு. நிதி வலிமை. நிதியாண்டு 2024. நிகர வட்டி வரம்பு 4.1 விழுக்காடு. சொத்தின் மீதான வருமானம் 1.6 விழுக்காடு மேம்படுகிறது. நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு விகிதம் 44 விழுக்காடு. அபாயங்கள். பாதுகாப்பற்ற கடன்களுக்கான அதிக வெளிப்பாடு புத்தகத்தில் 14 விழுக்காடு. கார்ப்பரேட் வங்கியில் போட்டி. வளர்ச்சி இயக்கிகள். கிரெடிட் கார்டுகள் மற்றும் தனிநபர் கடன்கள், அதிக வளர்ச்சி. பர்கண்டி தனியார் வங்கி, அதிக நிகர மதிப்புள்ள வாடிக்கையாளர்கள். 5. இண்டசிண்ட் வங்கி INDUS-INDBK முக்கிய பங்குதாரர். முக்கிய காரணிகள். வாகன நிதியளிப்பில் முன்னணி. கடன்களில் 1. டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா கூட்டணிகள். நுண்நிதி மற்றும் கிராமப்புற வங்கி. பாரத் நிதி உள்ளடக்கம், வலுவான கிராமப்புற அணுகல். நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கை மேம்படுத்துதல் 40 விழுக்காடு சிறந்த வைப்பு உரிமை. நிதி வலிமை. நிதியாண்டு 2024. நிகர வட்டி வரம்பு 4.3 விழுக்காடு. சொத்தின் மீதான வருமானம் 1.7 விழுக்காடு. மொத்த செயல்படாத சொத்து 2.1 விழுக்காடு.
அபாயங்கள். அழுத்தப்பட்ட துறைகளுக்கு வணிக வாகனங்கள் வெளிப்பாடு. உடன் ஒப்பிடும்போது குறைந்த பிராண்ட் திரும்ப பெறுதல். வளர்ச்சி இயக்கிகள். பயன்படுத்திய வாகன கடன்கள் அதிக தேவை பிரிவு. டிஜிட்டல் வங்கி சர்வத்ரா பாரத் மணி. இறுதி தீர்ப்பு. பாதுகாப்புக்கு சிறந்தது HDFC வங்கி. வளர்ச்சிக்கு சிறந்தது ICICI வங்கி. லாபத்திற்கு சிறந்தது கோடக் வங்கி. தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் 0 தாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.